ஆண்டவர் இயேசுவை அன்புடன் பின்பற்றி அவர் கொடுக்கின்ற புதிய படைப்பின் அந்த நல்ல ஆசீர்வாதமான அனுபவத்தில் என்னோடு கூட பங்கெடுக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரத்தின் 26வது வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை தந்து உங்களுடைய உள்ளத்தில் புதிய ஆவியை கட்டளையிடுகிறேன். உங்களுடைய கல் இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த இருதயம் எவ்வளவு முக்கியமானது என்கிறதை ஆண்டவர் உணர்த்த அதை சுட்டி காட்டுகிறார். திருமறையின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இதயம் உள்ளார்ந்த மனிதனுடைய மையமாக இருக்கிறது. அந்த இதயத்திலிருந்து தான் எல்லா விதமான சிந்தனைகளும் உணர்வுகளும் விருப்பங்களும் மனச்சாட்சி இல்லைன்னா நம்முடைய தீர்மானம் நாம் கொள்கின்ற பற்றுறுதி அனைத்துமே இதயத்திலிருந்து தான் உருவாகின்றன என்கிறது தெளிவு. இதயம் ஒரு ஊற்றுக்கண் மாதிரி. அதை நாம் சரியாக காத்துக்கிட்டோன்னா அங்கிருந்து ஊற்றுக்கள் புறப்பட்டு வருகின்றன என்று சாலமன் ராஜா, இந்த சிறந்த ஞானி என்று அறியப்படுகிறவர், இதை தெளிவுபடுத்துவார். நம்ம இதயத்தில் என்ன நினைக்கிறோமோ அதன்படி தான் நாம் வடிவமைக்கப்படுகிறோம் என்றும் அவர் குறிப்பிடுவார். இயேசு சுவாமி கூட நன்மை தீமை அல்லது ஒரு வேறாக நாம் இருந்து நம்ம எந்த கனியை கொடுக்கணுங்கிறது நம்முடைய இதயத்தை பொறுத்து அமைகிறது என்று இயேசு சுவாமியை குறிப்பிடுவார். வேறு எதுவும் அதை பொறுத்து தான் கனியும் அமையும். ஊற்றுக்கண்ணை பொறுத்து தான் சுத்தமான அல்லது சுத்தமில்லாத தண்ணீர் அமைந்துவிடும் என்று நாம் தெளிவாக பார்க்கின்றோம். அன்றைக்கு பாபிலோனில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் எருசலேமிலிருந்து அவங்க எடுத்து சென்றப்படுறாங்க. பாபிலோனில் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்படுறாங்க. தேவாலயம் இடிக்கப்பட போகிறது. காரணம், இதயம் சரியில்லை என்று ஆண்டவர் கண்டு அதை உணர்த்துகிறார். இதயம் ஆண்டவரை விட்டு விலகி வேறு விருப்பங்களுக்கு பின்னால் போகுது. அதுக்கு தக்கதான உருவங்களை, அதுக்கு தக்கதான வேறு எதையாவது ஒரு நோக்கங்களையோ கோட்பாடுகளையோ மனிதர்களையோ பொருட்களையோ எதிர்பார்ப்புகளையோ எல்லாம் விக்கிரக ஆராதனையாக கொள்ள தொடங்கிவிட்டது. பார்க்கிறார் ஆண்டவர், கண்டிப்பாக இதை கவனிக்கிறார். அதை எப்படியாவது டீல் பண்ணுவார் என்கிற உணர்வு அவருக்கு வந்து விடுகிற. இருதயம் சரியில்லை. இருதயத்தில் ஒரு பேராசை வரும்போது இப்படி அது குறுக்கு வழியில் நீதியான வழிகளில் சம்பாதிக்க தூண்டப்பட்டுறாங்க. இல்லைன்னா அவங்க சுரண்டுறது, இங்கே எப்படி எந்த இதில் சுரண்டி எடுக்கலான்னு பார்க்குறது, அது பொருளாதாரத்தை பொறுத்து. அப்படி இல்லைன்னா நேர்மை இருதயத்தில் இல்லாத போது நேர்மை உள்ள தலைவர்களை உருவாக்க முடியாது. நேர்மையற்ற முறையில் பொறுப்புகள் இருந்தாலும் அதிகாரத்தை துப்பிரயோகம் பண்ணுறோம். இல்லைன்னா சமூகத்தில் நான் அநீதிகளை இழைக்கிறேன், வன்முறைகளில் ஈடுபடுறேன், ஏழைகளை ஒடுக்குறேன். காரணம் என்னன்னா, எனக்கு இருதயத்தில் எனக்கு நீதி, இரக்கம், கருணை இது ஒன்றுமே கிடையாது. இருதயம் ரொம்ப முக்கியமானது. இருதயத்தை சுத்தப்படுத்த வேண்டும். கல்லான இருதயம் சதையாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறான். இதை தான் இயேசு சுவாமியில் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு சுவாமி யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டபடி அவர் ஒலிவ மலையில் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டு இருதயத்திலே பிதாவை தரிசித்து ஆண்டவருடைய இந்த ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து தொடர்ந்து அறிந்து கீழ்ப்படுத்தி கொண்டு வருகிறான். தேவாலயத்தில் இருக்கையில் அப்படி அந்த ஆண்டோடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது அநேகர் அவங்க தங்களை நல்லவர்கள் என்று நடித்து கொண்டு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்மணியை கொண்டு வராங்க. அப்போ சட்டத்தில் திருமறையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லெறியணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில்
தீர்ப்பு சொல்ல கூப்பிட்றாங்க, தூண்டுறாங்க. தீர்ப்பு சொல்லியே பழக்கம் பண்ணுறாங்க. இயேசுசாமி பார்க்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து கொண்டு தரையில் எழுதுகின்றார். அப்படின்னா அவர் எதற்காக அதை செய்தார்? நீங்கள் உங்களை தற்பரிசோதனை செய்யுங்கள் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார் போலும். இல்லைன்னா அந்த நேரத்தில் இந்த தற்பரிசோதனையின் பொழுது அவர்களுடைய குறைகளை உணர்த்துகிறார். குறைகளை உணர்த்தி கொண்டு தொடர்ந்து ஒருவேளை எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது மாதிரி ஆண்டவரை விட்டு விலகி நியாயம் தீர்த்து தங்களுக்கு தீர்ப்புகளை வழங்கி பெற்றுக்கொள்கிறவர்களுடைய பெயர்கள் பூமியில் எழுதப்படும்னு சொன்ன மாதிரி ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களை யார் என்று தானித்து அறியுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் போலும். இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருவராய் ஆண்டவர் தங்களுடைய இருதயத்தின் அந்த கடினமான மன கடினத்தோடு கூட அவங்க கொண்டு செய்திருக்கிறாங்க எங்களுக்கு தெளிவாகுது. அந்த யோவான் 8 சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரையே அவரை சோதிக்கும்படியாக அதை செய்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் உணர்ந்த பிறகு ஒவ்வொன்றாக அவர்கள் அந்த இடத்துலேருந்து போடுறாங்க. நான் ஒருவர் நிற்கிறான், தான் பாவம் அறியாத பாவம் தொடர்பில்லாத பரிசுத்தராகி அவர் இருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் முன்னால் அந்த பெண்மணியும் நின்று கொண்டிருக்கிறாள். குறைகளை உணர்ந்து மனதை கடினப்படுத்துறதில்ல, குறைகளை அறிக்கையிடுவதில் அவர் அந்த பெண்மணி மட்டும் சம்மதித்து நிற்கிறாங்க. ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை நியாயம் தீர்க்கல, ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள் என்று சொல்லி அனுப்புகிறார். இரக்கத்தை பாராட்டுகிறார். ஆனால் இரக்கம் நீதியோடு கலந்ததுங்கிறதை சுட்டி காட்டுகிறார். நீ போய் புதிய வாழ்விற்குள் நீ பிரவேசி, இனி பாவம் செய்யாதே என்று அனுப்புகிறார். மனிதர்களுடைய இயல்பை இந்த நிகழ்வு காட்டுகிறது. மட்டுமல்லாமல் ஆண்டவர் நம்முடைய குறைகளை உணர்ந்து அவரோடு கூட இசைந்து கொள்ளும்படி கொடுக்கின்ற அழைப்பையும் இதில் தெளிவுபடுத்துகின்றார் அல்லவா? ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவர் இந்த நேரத்தில் நாம் நம்மை திருப்பி பார்க்கும்படி அழைக்கின்றார் அல்லவா? புதிய ஒரு இருதயம், புதிய ஒரு ஆவியை ஆண்டவர் தருகின்றார். பெற்றுக்கொள்ளலாமா? அதற்கென்றே அவர் கல்வாரி சிலுவை வரைக்கும் கடந்து நம்மோடு கூட நடையிடுகின்றார். அந்த சிலுவையில் ஆண்டவர் தன்மை முழுவதுமாய் நமக்கென்று ஒப்பு கொடுக்கிறார் அல்லவா? அந்த முழுமையாய் ஒப்பு கொடுக்கின்ற அதன் அணியத்தில் அது பின்னால் நம்ம பார்க்குறோம் ஒரு தியாகம், விலை கிரயம், நம்முடைய பாவங்கள் நம்முடைய குறைகளுக்கு உரியதான தண்டனையாக இருக்கலாம், இல்லைன்றால் அதற்குரிய பரிகாரத்தை காணும் அந்த ஒரு தியாகம் அவர்களை விளங்குகிறது அல்லவா? ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவதற்கென்று இவ்வளவு பிரயாசப்படுகிறார். நம்மை முற்றிலுமாய் மன்னித்து விடுகிறார். மன்னிப்பை நமக்கென்று பிரகடனம் செய்கின்றார். இவர்களுக்கு மன்னியும் என்று மன்னிப்பை சிலுவையில் நமக்கு வழங்குகின்றார். ஒரு புதிய ஒரு வாழ்வை, ஒரு வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை அவர் நமக்கு தொடங்கி வைக்கிறார். விடுதலை அடைந்தவர்களாய் ஒரு புதிய ஒரு தன் நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, உற்சாகத்தோடு அவருக்கென்று சேவை செய்யத்தக்கதாக ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். நம்மை ஆட்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிற சுய நீதி அல்லது பெருமை, நம்முடைய அகந்தையை எல்லாம் தகர்த்து விடுகிற அந்த ஒரு செயலுக்குள் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். போதும் சிலுவை தியாகத்தோடு அந்த சிலுவையின் செயலில் புதுதாய் படைக்கின்ற கிறிஸ்துவோடு கூட இசைந்திர ஒரு புதிய ஒரு சிருஷ்டியின் அனுபவத்தில் நம்ம கடந்து வருகிறோம் அல்லவா? ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் உரிமையோடு கூட மீண்டும் நம்மை மாற்றுகிறார். அந்த அடையாளத்தை நமக்கு மறு உறுதி செய்கிறதுனால எந்த தீய அல்லது வாழ்வை கலைக்கின்ற, அழிக்கின்ற, குறைக்கின்ற எந்த விதமான பழக்கங்களும் நம்மை தாக்காதபடி ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்றார். அந்த ஒரு புதிய வாய்ப்பு நிலைக்குள்ள ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிறார். மட்டுமல்ல,
தொடர்ந்து ஆண்டவருடைய விருப்பம் என்ன, சித்தம் என்று புரிந்து அறிந்து கொள்ள, அவரை சார்ந்து கொள்ள, அவருடைய பலனோடு கூட அவரோடு கூட இசைந்து இணைந்து கூட்டு உறவில் உடன்படிக்கை, இந்த புதிய உடன்படிக்கை, தம் உயிரை கொடுத்து நமக்கென்று ஒரு புதிய ஒரு உடன்படிக்கையில் நம்மை பிள்ளைகளாய் மீண்டும் ஏற்றுக்கொள்கிற உடன்படிக்கையில் இணைந்து செயல்படத்தக்கதாக ஆண்டவர் தம்முடைய ஆவியை நமக்குள் கொடுக்கின்றார். ஆண்டவர் இந்த பழைய மனுஷனை, பழைய இருதயத்தை, கல்லிருதை கம்ப்ளீட்டாக எடுத்து மாற்றுகிறார் இல்லையா? ஒரு நல்ல ஒரு மரம் கனி கொடாமல் இருக்கிறதை கனி கொடுக்கும்படி நல்ல ஒரு மரத்தோடு ஒட்டி வைக்கிறது மாதிரி, நல்ல ஹெல்த்தியான மரத்தில் ஒட்டி நல்ல ஒரு புதிய வாழ்வை தருவது மாதிரி. இல்லைன்னா அந்த பழையதை முற்றிலுமாக அகற்றி ஒரு புதிய ஒரு மரத்தை நடுவதற்கு, ஒரு செடியை நடுவதற்குரிய வாய்ப்பை, நிலத்தை உருவாக்கி தருவதை மாதிரி ஆண்டவர் நமக்கு புது வாழ்வை இப்பொழுது நமக்கு கட்டளையிடுகின்றார். அவருடைய உயிர்த்தெழுதல் அந்த பெரு வாழ்வில், இந்த மகிமையில், அந்த வல்லமையிலே பங்கெடுக்கும்படி அந்த ஆவியானவர் தொடர்ந்து நமக்குள்ளால் கிரியை செய்யும்படியாக தான் இந்த புதிய ஆவியை, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படுகின்ற ஒரு புதிய ஆவியை நமக்குள்ளால் அவர் தருகிறார். எவ்வளோ சந்தோஷமான செய்தி. தலை தாழ்த்தி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஜெபம் செய்வோம். எங்களுக்காக தம்மையே முற்றிலும் தந்த நல்ல ஆண்டவரே, விசேஷமாய் அதனால் எங்களுக்குள்ளால் ஒரு புதிய இருதயத்தை நீர் உருவாக்குகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய விருப்பம், புதிய உணர்வுகள், புதிய சிந்தனை, புதிய தீர்மானம், புதிய செயல்கள், புதிய உறவுகள் அனைத்தையும் எங்களுடைய இருதயத்திலிருந்து உருவாக்கும்படி நீர் எங்களில் ஒரு புதிய இருதயத்தை தந்து ஒரு புதிய ஆவியை எங்களில் உருவாக்கி நம்முடைய பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து செயல்பட வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதனால் உம்முடைய கருணை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தொடர்ந்த நம்பிக்கை, உம்முடைய நோக்கம், எதிர்பார்ப்புகளை எங்களில் அதிகமாய் நீர் உருவாக்கியிருந்தோம். உம்முடைய பிள்ளைகள் என்கிற அந்த உறுதியை தந்து உம்முடைய பிள்ளைகளாய் உம்மோடு கூட நாங்கள் தொடர்ந்து இசைந்து உம்முடைய சித்தத்தை உணர்ந்து அதை செய்யும்படியாய் கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய திருக்கரங்களில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதனால் நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களாய் பிறருக்கு அமைய கர்த்தர் என்றும் சகாயம் செய்யும். கனம் மகிமை உமக்கே கொடுக்க விரும்புகிறோம். அதை எங்களுக்கு செய்ய உதவி செய்யும். இயேசு மீட்பர் வழியாக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேள நல்ல பிதாவே, ஆமேன்.